அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். பாமுகம் ஃபா டிவி இல்லைன்னு தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது கேள்விக்கணைகள் தோப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள். இனிய வணக்கம். பாருங்க. இனிய காலை வணக்கம் பாணி. இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே, வணக்கம். இன்று கேள்விக்கணை வாரம் 580 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். கடந்த வாரம் 590 இலக்கங்களை நான் அந்த கேள்வி செய்யும் பொழுது சில நேரங்களில் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருப்பதனால் நம்பர்களை மாற்றி, ஆனால் உங்களது புள்ளிகள் எல்லாம் வரும்பொழுது அது சரியாக அந்த புத்தகத்திலும் உறவுகள் பக்கத்திலும் போடும் பொழுது அந்த இலக்கத்துடன் தான் வரும். ஆனால் நின்று சரியான இலக்கத்துடன் கேள்வி வந்திருக்கிறது. அப்ப நீங்கள் நம்பரை போட்டு அடிச்சு பாருங்க. 580 பக்கத்துல ஒரு ஆச்சரியக்குறி மாதிரி ஒன்று போட்டிருக்கு. நீங்க திறந்தோன்னா முதலாவதா வரத போடுங்க, அதுதான் சரி. அது கீழதான் மற்றது இருக்கு, நீங்க மேல உள்ளத போடுங்க, முதலாவதா உள்ளத. வாணிக்கு பதிக்க முடியுது. வாணி 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 பதிஞ்சிட்டீங்களா? ஓகே, இதுல எனக்கு பதிஞ்சிருந்தவர்கள் உங்களுக்கு எல்லாரும் பேர்களை போட்டாச்சு. பாருங்க. ஓகே, இப்போ வரும் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. வந்துருக்கு. சரோஜினி அக்கா, கலைவாணி, ஏமலா, பத்மினி. என்ன வெளியே இல்ல, மாறி மாறி அந்த நம்பர்கள் தம்பிய வதடி சொல்ல அடிக்கடி அவங்க மாத்துறாங்களா? ஆறு ஆகாஷ் லைட் இல்ல, இது செய்யவாணி சில நேரம் அவங்க அந்த மாறி மாறி ஏதோ வந்து தம்பி பிறகு அந்த மேல் இந்த இதுல போய்த்தான் இருந்தது. சரியா தான் செய்தது, வளமையா ராத்திரியெல்லாம் செய்து ஓகே இருந்தது. விடியவும் வந்து பார்த்தேன் நான், அதான் ரெடியா அப்படியே இருந்தேன். பெயர் கொடுக்கத்தக்கனா மட்டும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். திரும்பி 2ஆம் தரம் திரும்பி இப்ப எனக்கு வேற இல்ல செல்வி, இதுல போட்டிருக்கிறீங்களோட தெரியாது. முதலாவதாக இருப்பதில் போடுங்க எல்லாரும். அதில் தான் ரெண்டுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓப்பன் போட்டு திருப்பி போடுங்க. என்ன டேட் போட்டு போயின்னு சொல்லுங்களேன். டேட் இன்னைக்கு தான் தேதி 15ஆம் தேதி 11ஆம் மாசம் 2024 பார்ட் 1 இருக்கு. பார்ட் 1 ஓ, அதான் பிராக்கெட் பண்ணி போட்டு இருக்கிற மாதிரி போட்டு இருக்கும் பாருங்க. பாக்குறதுல பாருங்க, அதுல பாருங்க கேம்ல காட்டுங்க. அந்த மேல உள்ளத பாசிட்டீங்கன்னா தெரியும் அது என்ன இருக்குன்னு. கேம்ல உங்களுக்கு நேரா கேமரா கிட்ட வா, இன்னங்க நம்ம கிட்ட வா. அப்படி இல்ல இல்ல, நீங்க இதல ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. எனக்கு நேரா பிடிச்சா தான் தெரியும். இல்ல ஸ்கிரீன் ஷேர் நீங்க பண்ண அத ஓபன் பண்ணி பண்ணுங்க. எனக்கு வந்து அந்த கணக்கு எல்லாம் இங்க பாருங்க, இப்ப மேல உள்ளத வாசிங்க பாப்போம். அந்த பார்ட் 1 அதுல. ஓ, அதான் அடிச்சு பார்த்தேன் நான். ஆனா எனக்கு பழைய மாதிரி தான் ஏதோ கணக்கு எல்லாம் எழுதினபடியேதான் வருது. நீங்க என்ன செய்யுங்கடா, 2 பேரும் அந்த டப் இருக்கு தானே, அதை க்ளோஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு திருப்பி புதுசா ஒரு டப்பை எடுத்து எஃபண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 40 விட்டாப்லாட்டு வரும் புதுசா. அதில் போய் செய்யுங்க. நீங்கள் திரும்ப பழசுலேயே நோண்டி கொண்டு நிற்காம. அதுலயே போய் நிக்கிறீங்க. ஒன்றில் வராட்டா திரும்ப புதுசா எடுத்து பார்க்கறது. இன்னொரு டப்போ ஓன் பண்ணுங்க. பாரதெல்லாம் திறந்தீங்கன்னா முதல்லையே இருக்குது கேள்விக்கணைகள், அதை கிளிக் பண்ணுங்க. கேள்வி ஓன் பண்ணாமலே வாணி கேள்வி போய் கொண்டு இருந்தது பாத்தீங்களா? பாக்கலாமா வாணிக்கு? வாணி பாத்தீங்க 1 2 ஏதோ 2 பாட்டில போட்டு டக்குனு போச்சுது. எனக்கு 6 விரல் பாடி மேஜிக். அதுதான் இல்ல, இது சரியா தான் வாணி. நான் இப்ப ஓபன் பண்ணி ரெடியா தான் இருந்தேன். நான் இல்ல, அதுக்கு வேலை மாத்து போட்டு எப்ப தொடங்குதோ அதுக்கு முதல் ரெடி பண்ணி வச்சு போடுவேன். நான் எனக்கு வேலை செய்யும் வேலை போடவும் சரி வந்துட்டா மற்ற 2 பேருக்கு
வந்துட்டுதோ சொல்லுங்க. எங்களுக்கு நெறிக்கு பிள்ளைகள் வந்துருக்கு. ஓ மற்ற பேர் மற்ற ராஜினி இல்ல ஓகே நேமிசக்கா எனக்கு பாட் ஒண்ணு வரவே இல்லையே. அப்பா நீங்க வெல்வது ஜார் பக்கத்துக்கு போய் திறந்த உடனே அவன்தான் முதலாவதா நிக்குது. முதலாவதா நிக்கிறது அவன்தான் இப்ப. அதுதான் அவன் முதலே 590 போட்டாவது இல்ல 580 போட்டிருக்கிற முதலாவதா இருக்கிறதுக்கு போடுங்க. மற்றவர்கள் எல்லாரும் அந்த முதலாவதா தானே இன்னைக்கு விளையாட்டு இது போட்டு இருக்கு. அப்புறம் என்னதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க? எனக்கு போட்டு ஒண்ணு வருது. அப்ப பாருங்க, பத்மினி, ராஜினி, ஜெயமலர், கலைவாணி, மோகன், ஏசி, சரோஜினி அக்கா, நகுலவதி வந்திருக்கிறார். வந்துட்டீங்களா? அப்ப எப்படியும் எப்பவும் முதல்ல அது வரலன்னா திரும்ப அதை டெலிட் பண்ணி போட்டு அந்த திரும்ப போட்டுட்டு அடிச்சு இப்ப செய்யுங்க. இப்ப நாங்கள் இல்லையன்னு சொன்னா எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏழாத கட்டத்துல தான் வாயால கேட்கிறோம். நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆமா வந்திருந்தது. சிவப்பு கலர் செக் மாதிரி ஒரு பிளவுஸ் பதிச்சிருந்த 2 பழத்தை 2 உங்களோட செல்வி போட்ட கேள்வியில ஒரு கேள்விக்கு தேட வருகிறது இல்லையே. 2 கேள்விக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேள்விக்கு அங்க பார்ப்போம் இன்றைக்கு இருக்கா உங்களுக்கு அதை முயற்சி செய்து பார்ப்போம். ஓகே, இப்ப அது இருக்கட்டும். அன்பான உறவுகளே, உங்களுக்கான கேள்விக்கணை வாரம் 580 இன்று நடைபெற இருக்கிறது. வழமை போல 12 செகண்டுகள் முதல் இதுகளுக்கும் பின் கேள்விக்கு 10 செகண்டுகளும் இருக்கின்றது. ஏன் அக்கா இணையவில்லையோ? அவர் வந்திருந்தார் தான் இப்பொழுது. ஓகே போயிருப்பான். ஓகே சரி, பரவாயில்ல. இப்பொழுது உங்களுக்கான கேள்வி இறுதி 3 கேள்விகளுக்கும் 200 புள்ளிகள் இருக்கிறது. இன்று நான் பார்த்து இப்பொழுது மாற்றி இருந்தேன். 12 செகண்டுக்குள்ள வாரதெல்லாம் 100 புள்ளிகள். வேகம் விவேகமாக. ஏதாவது கேள்வியில் தவறு இருந்தால் தயவு செய்து நீங்கள் முடிவில் எனக்கு அந்த கேள்வியை சுட்டி காட்டும்போ என்றால் நான் அதை பார்த்து திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருகிறது. அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். முதலாவது கேள்வி, 800 கோடி செலவில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட இத்தனை போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு? ரஷ்யாவில 800 கோடி செலவில் 1, 2, 3 இதெல்லாம் இந்த வாரத்தின் இது செய்தியில் இருக்கின்றது. 2 என்பது சரியானது. பிலிப்பைன்ஸில் புதிதாக அந்த கட்டிய கட்டிடத்தின் உயரம் அன்றைக்கு சிவதர்சினி அவர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த சேவல் வடிவிலான அந்த கட்டிடத்தின் உயர்வு இது ஐபிசி பிபிசி செய்திகளில் எல்லாம் சின்ன சாதனை படைத்த இது எல்லாம் சொல்லி இருந்தார்கள். 34.931 மீட்டர் உயரம். எனது புத்தகத்தில் அதை பற்றிய சில தகவல்கள் பதிஞ்சிருக்கிறேன். சில நேயர்கள் நீங்கள் அதில் பார்த்து கொள்ளலாம். இதில் எத்தனை அறைகள் இருக்கின்றது? இதில் மொத்தம் எத்தனை அறைகள்? 15, 17, 20. என்பது சரியானது. கடந்த வருடம் ஆரம்பித்து எத்தனை மாதம் இது கட்டி முடிக்கப்பட்டது? 2023 ஆரம்பமானது. 14, 16, 18. அது 14 மாதங்கள் கட்டி முடிக்க எடுக்கப்பட்டிருக்கிறதா? உலகின் மிக உயரமான கட்டிடம்
சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ், உலக வர்த்தக மையம், புஜ் கலிபா. உயரமான கட்டிடம். புஜ் கலிபா என்பது சரியானது. மரீனா பேசான்ஸ், இவர் ஒரு ஃபேமஸ் ஆனவர். இது பாருங்கள், இது எந்த நாட்டில் இருக்கிறது? மரீனா பேசான்ஸ் சிங்கப்பூரில் இருக்கின்றது. திரும்பியும் வந்திருக்குதா? அதே கேள்வியா? அடுத்த கேள்வி. இப்பொழுது உங்களுக்கு வருகிறது. நீங்கள் கடந்த முறை நீங்கள் சொன்னதுக்கு நாங்கள் நான் அதில் போடவில்லை, நீங்களாக வாசிச்சு டக்குன்னு போடுங்கள். உங்களுக்கு இதுக்கு 10 செகண்டுகள் தான். சீராட்டி பாராட்டி என்பது சரியானது. அது போல. ஓகே. ஒட்டி உலர்ந்து, அதுவும் சரியானது. இதுவும் சரியானதுதான். கல்கி பெருகி, அது சரியானது. எஸ்சி ஏமல மேவிசக்கா ராஜினி லோஜினி ஜெயாக்கா நகுலவதி கலைவாணி சரோஜினி அக்கா பத்மினி தர்ஜினி. ஓகே. பொழுது பேயன்னா என்ற ஒற்றை சொல்லுக்கான அர்த்தம். யாவை, அச்சம், கழிவு. அச்சம் என்பது சரியானது. மாளி மேளி, உங்களுக்கு கலப்பை என்பதுக்கான ஒரு சொல்லு. மாளி, மாளி மேளி. கலப்பை என்பது அந்த முதல் வார மௌளவு, இப்பொழுது வார மாளி என்பது துணி மூட்டை. இந்த சொல்லுகளையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று போட்டு எக்ஸ்ட்ராவா ஒன்று போட்டிருக்கிறேன் பாருங்க. துணி மூட்டை என்பதற்கான ஒரு சொல்லு மாளி. அரண் என்றால் சிவன், உங்களுக்கானது அரண். கரை, தர்மம், பெண். தர்மம் என்பதற்கான ஒரு சொல் அரண். உரு, அழகு, உங்களுக்கானது உரு. மிகுதி, தூக்கு, அச்சம். மிகுதி. கரு, உள், நடு, சினம். சினம் என்பது சரியானது. ஒன்றா உலகத் உயர்ந்த புகழால் ஒன்றாது நிற்பதொன்
ரீனா இல்லைன்னா தான் தொன்றில் என்று வரும். ஒன்றா உலகத்துயர்ந்த புகழெல்லாற் பொன்றாது நிற்பதொன்றில். வசையிலா வட்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த. பொறுத்த நிலம். ஒட்டகத்துக்கு உடம்பெல்லாம் நீதியை பொறுத்துங்கள். கூணல் தாழ்பால் செவ்வை. கூணல் கட்டுக்கு அடங்கா கட்டினது போல பிடாரிய போல காளை போல. காளை போல எல்லோரும் போட்டுக்கிறீர்கள், மிக சிறப்பு. கட்டை போனால் கட்டினாற் போல வெட்டை அடுப்போடு. கட்டை போனால் வைமை பார்த்தீங்கன்னா தெரியும். வெட்டை இருபத்தி ரெண்டு. எதிர்ச்சொல் ஒழுக்கம். இணக்கம் இணக்கம் ஒழுக்கம். ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம். அமைதி. பழமை ஆரவாரம் புதுமை. ஆரவாரம். மன்னித்தல். சுருக்குதல் பெருகுதல் கண்டித்தல். கண்டித்தல். இப்பொழுது இரட்டை கிளவி. என் நெஞ்சம் துடிக்கும். திடு திக்கு திக்கு திப்பு திப்பு. திக்கு திக்கு என் நெஞ்சம் துடிக்கும். தை அடுத்தது போ. அதுல பதில் வந்து விட்டதுக்கு. அழுதது குழந்தை. விக்கி விக்கி விசு விசு விறு விறு. விக்கி விக்கி. பேராசை கொண்டவன் எதிலும் திருப்தி அடைய மாட்டான். முதிக்கி வையுங்கோ. இதயத்தில் நல்ல எண்ணத்தால் தீர்ப்பு அவற்றை ஆட்சி செய்யும் நிலைக்கு உயர வேண்டும். திருப்தியே மேலான செல்வம். அறிவு என்னும் கதவு திறந்தால் மட்டுமே மற்றவர் துன்பத்தில் பங்கேற்று உதவி செய். குறை சொல்வதிலும் நேரத்தை செலவிடாத. அறியாமை என்னும் திரை அகலும். அறியாமை என்னும் திரை அகலும். சேற்றில்ல முள்ளும் வேட்டனாயின் பல்லும் மூடனுடைய சொல்லும் அதிகமாய் குத்தும்.
இது எந்த நாட்டுக்குரியது? அயர்லாந்து, இந்தியா, ஸ்பெயின். இது அயர்லாந்து நாட்டிற்குரிய பொன்மொழி. நீண்ட வழியில் சென்றால் வியர்வை வெளிவரும், குறுக்கு வழியில் சென்றால் இரத்தம் வெளிவரும். அமெரிக்கா, நைஜீரியா, ஜெர்மன். இது அமெரிக்கா நாட்டினுடைய மாறி மாறி வருகிறீர்கள். 32. பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய பிரகாசமான கிரகம் புதன், சனி, வெள்ளி. மேற்குறி சட்மோஸ், யூனஸ். யூனஸ் என்பது வெள்ளி என்பது சரியானது. உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு இந்தியா, சீனா, ரஷ்யா. சீனா என்பது சரியானது. அரசியல் அமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். அரசியல் அமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட 20, 24, 22. எந்த நாட்டிலன்னு சொல்லல நீங்க? இந்தியாவா? அது பொதுவாகவும் நான் பார்க்கிறோம். இது இந்தியாவின்தான் 22. அஜந்தாவில் உள்ள குகை கோயில்களின் எண்ணிக்கை 22, 25, 27. 27. பறவை தீவு என அழைக்கப்படுவது. சில கல்விகள் ஏற்கனவே வந்திருந்த கல்விகள் தான். இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து. நியூசிலாந்து. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் சந்திரபோஸ், விஷ்ணு சர்மா, அம்பேத்கர். சந்திரபோஸ், விஷ்ணு சர்மா, அம்பேத்கர். அம்பேத்கர் என்பது சரியானது. யானையின் துதிக்கையில் எத்தனை தசைகள் உள்ளன? 30,000, 34, 40. 40,000. சேமிப்பை நிர்ணயிப்பது. இது கொஞ்சம் உங்களுக்கு யோசிச்சு டக்குன்னு பாருங்க. சேமிப்புகளை நிர்ணயிப்பது, குறிப்பு, மூலதனம், எச்சரிக்கை. நீங்கள் பணத்தை சிந்திச்சு பார்த்து சேமிப்பை நிர்ணயிப்பது மூலதனம். ராணி ராம்பல். ராணி ராம்பல் இவர் எந்த வீராங்கனை? குத்திச்சண்டையா, டென்னிஸா, கொக்கி வீராங்கனையா? இவர் கொக்கி வீராங்கனை. அது போல சானியா மிர்சா. மல்யுத்தம், பூப்பந்து, டென்னிஸ். டென்னிஸ் வீராங்கனை.
நகுலவதி. ஓகே. உலக நீரழிவு நாள் 12ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15 இன்றைய தினம் நேற்றா அல்லது 12ஆம் தேதி நீரழிவு நாள் நேற்றைய தினம். தேசிய மரநடுகை நாள் இலங்கையில எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 13ஆ, 14ஆ, 15ஆ? தேசிய மரநடுகை நாள் இன்றைய தினம்தான் தேசிய மரநடுகை நாள். தேசிய உளவுத்துறை இயக்குநராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நியமனம் ஒருவரை செய்திருக்கின்றார். யார்? இந்த துளசி கபாட்டை, கமலா ஹாரிஸ் அல்லது கிறிஸ்டின் எம்கா? துளசி கபாட்டை என்பவரை நியமனம் செய்திருக்கிறார். நேற்றைய தினம் இரவு செய்தியில் வந்திருக்கின்றது. வரே இல்ல பொருங்க பொருங்க அம்பளாச்சு போகுது. ஓகே. ஹவாயில ஒருபால் திருமணத்தை சட்டபூர்வமாக்கியது எந்த ஆண்டு? 2020, 18, 13? ஹவாயில் ஒருபால் திருமணத்தை சட்டபூர்வமாக்கி இருக்கிறது எந்த ஆண்டு? 2018 என்பது சரியானது. 6 பேர் போட்டிருக்கிறீர்கள். போட்டு பெரும் 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 அது பொருங்க ஈர போட்டு அடுக்கலாம். ஈரானில் ஓராண்டு காலத்தில் மட்டும் 15 வயது குறைவான சுமார் எத்தனை சிறுமிகளுக்கு திருமணம் நடக்கிறது? 1.84, 1.54 லட்சம், 1.75 லட்சம்? 1.84, 1.84, 1.75. 1.84 லட்சம் பேருக்கு 15 வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு திருமணமாம் நடக்கிறது என்று செய்தியில் வந்திருக்கிறது. ஓகே. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய ஸ்வீடன் மக்கள் முடிவு செய்தனர். இது எந்த ஆண்டு? 1994, 90, 2000 ஆண்டா? 1990 என்பது சரியான பதில். ஏசி வாழ்த்துக்கள். ஏசி வரும்போது ஜெசி மணிவண்ணன் 3152 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். மிகச் சிறப்பு. ஜெயாக்கா 2752 புள்ளிகள். அடுத்து தர்ஜினி 2508 புள்ளிகள். ஏமலர் 2499 புள்ளிகள். நேவி சக்கா 2325 புள்ளிகள் 5வது இடத்திலும். 6வதாக லோஜினி 2281 புள்ளிகள். நகுலவதி அவர்கள் 2129 புள்ளிகள். அடுத்து வாணி 1956 புள்ளிகள். ராஜினி 1890 புள்ளிகள். பத்மினி 1843 புள்ளிகள். சரோஜினி அக்கா 1803 புள்ளிகள். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம்தான். ஆக 3 கேள்விகளுக்கு தான் உங்களுக்கு அதில் 200 புள்ளிகள் படி இருந்தது. மித்த கேள்விகள் எல்லாத்துக்கும் குறைவான இதுகள் தான் இருந்திருந்தது. அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். கஷ்டம் அதுகளுக்கு அப்பால் நீங்களும் புதுசாக சிலதுகளை அறிந்து கொள்வதுதான். ஏதாவது டவுட்டுகள் இருக்கா? நீங்க சொன்னீங்களா ஒரு கேள்வி, சீராட்டி பாராட்டி தானே வரும். நீங்க சீராடி பாராடி என்று போட்டீங்க. அதைத்தான் நானும் கேட்கறேன். இல்ல கொஞ்சம் போறோம் முடிச்சிட்டு அந்த சீராடி பாராடி என்று போட்டீங்க. பாராட்டி என்று இல்ல இல்ல சீராட்டி பொப்பன்னால வந்து இல்ல இட்டனா இல்ல பாருங்க. நீங்க சீராடி பாராடி ஓடிங்க. நாங்க பிள்ளையா அத நான் பிள்ளையண்ட நானும் போட்டேன். நான் அத நான் அதிலேயே சொன்னேன் பிள்ளையண்டு சொல்லி. நீங்க இட்டனா இல்ல அதுல
நான் உடனே சொன்னேன் நான் என்ன அதில் ஓகே. நானும் பிள்ளையும் தான் போட்டேன் நான். தவறண்டு வார இடத்துல இது வந்துட்டு நான் பிள்ளை தான் போட்டிருக்கிறேன் என்ற இட்டனை எல்லாமே சரியா நான் இப்படிதான் போட்டேன். ஆனா அது நீங்க சரியா நீங்க சரியான்னு சொன்னீங்க. நீங்க குத்துப்படாத மாட்டீங்க அதுக்கு. இல்ல குத்த இல்ல. இந்த இட்டு என்ன போடுறேன்? சீராட்டி பாராட்டி தான் போடணும். சீராட்டி பாராட்டி. எத்தனை முன்னுக்கு வந்ததா? ஓ, முதலாவது அந்த பதில கேள்வியில முதலாவது கேள்வி. முதலாவது சீராட்டி பாராட்டி என்ற சரிதானே? சீராட்டி பாராட்டி என்று போட்டீங்க. இல்ல சீராட்டி பாராட்டி என்றுதான் வந்திருக்கிறோம். இல்ல இல்ல இட்டனை இல்லக்கா. ஐயோ இருக்குது இங்க பொருங்க வா. இட்டனை இல்ல. அந்த கேள்வி இருக்குது. இல்ல இருந்த நாங்க பிள்ளை போட்டோம். ஐயோ வெயிட் 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 வெயிட். நாங்களும் அதுக்கு பிள்ளையாண்டு தான் போட்டோம். பொருங்க இந்த பாருங்க. சீராடி எங்க இருக்கு இட்டனா? சீராடி என்ன கிடக்கு? சீராடி என்ன கிடக்கு? சீராடி பாராட்டி. சீராட்டி பாராட்டி. இட்டனை எங்க செல்வி அக்கா இருக்குது இல்ல? இட்ட இல்ல சீராடி பாராட்டி. ஓ அதுல கூட அப்ப அது பிள்ளை. சரி சரி ஓகே ஓகே. இதுல தவறண்டு வந்துரு பிள்ளைய. நான் பிள்ளையெல்லாம் போட்டேன்னா நாங்க பிள்ளையாண்டு தான் போட்டோம். இல்ல சரி சரி ஓகே ஓகே. ஏழாவது ஓகே. இது என்னன்னு இல்ல அதுல வந்து சீராட்டி பாராட்டி என்று அந்த அதே இதைத்தான் அதுல விட்டேன்னாவே நான் போடணும். அதான் இட்டனா இல்லாட்டா பிள்ளைதானே. பிள்ளைதான் அது. சீராட்டி பாராட்டி நான் அந்த நடுவெடுத்த தான் இதாண்டி நீங்கள் அண்டைக்கு சொன்னா போல அதை பார்த்தேன் நான். அது தவறாது. அதுக்கு எங்களுக்கு புரியாது. அது பரவாயில்ல எல்லாருமே புரிய எடுத்துக்கணும். அது அடுத்த இதை பார்த்து கொள்ளுகிறேன். அஜந்தா ஓவியங்கள் 29 27 ஆண்டு இருக்கா பாருங்க. 27 29 நான் எழுதி வச்சிருக்கிறேன். நாங்க 27 தான் போட்டோம். அஜெண்டா ஓவியத்தை வேற யாரும் அஜெண்டா ஓவியத்தை வேற யாராவது பாருங்க பார்ப்போம் உடனே. நீங்கள் தானே 29 தான் வரணும். 27 இல்லை 29 தான். நாங்க வந்த இந்த கேள்வி நான் பிள்ளைகள்லாம் இருந்து வந்தால் அடுத்தடுத்த வாரங்களில் திரும்பி வரும் அஜெண்டாவுக்கு. அஜெண்டா கூகுள் ஆனா நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு புக்கை கூட கண்டுபிடிச்சிருக்கேன் போல கிடாக்குது. 29 பழையது. பழைய இதுபடி 29. 29 ஓ ஆனா உண்மையில இப்ப அது ஒரு ரூபா வந்து எக்ஸ்ட்ராவா வந்துடுது. இப்ப அந்த அகழ் வாராட்சிகள்ல இதுவரையில குறைகள் கண்டுபிடிச்சிடல. எல்லோரா கூகுளி. ஓகே நான் இதை திருப்பி பாக்குறேன். ஓகே தெரியுது இல்ல திருப்பி பாக்குறேன். ஓகே நான் அதை மீண்டும் பார்த்து அது தவறா இருந்தால் உங்களுக்கு அடுத்த வாரத்தில். மகாராஷ்டிராவில போல. ஆமா ஆமா ஓகே அதை பிரச்சனை இல்லை. நான் பாக்குறேன். தவறண்டா உங்களுக்கு அடுத்த முறை இடங்களை தக்க வச்சு கொண்டே இருக்கிறோம். இல்ல சரி உழைக்க அப்பால் இப்ப நீங்கள் பங்கு பெற்றதான் அதுதான் முக்கியம். ஒழிய இதுல தெரியாத உங்களோட சேர்ந்து நானும் அறிஞ்சு கொள்றேன். அவ்வளவு நானும் கொஞ்சம் இப்ப இன்றைக்கு நேரடியாகவே நீங்கள் வர வேணும். தயவு செய்து வந்தீங்களா தான் உங்களுக்கான இது சுகமா இருக்கும். ஏன் சொல்றேன்னு நீங்கள் புரிஞ்சீங்களா அது நல்லது. உங்களுக்கு நல்ல எனக்கு நல்ல. கூகுள்ல போய் தேடுவேன் நான். நீங்க கூகுள்ல தேடுற அளவுக்கு இன்றைக்கு தேவையில்லை. அதுக்கு அதான் சொன்னேன். சரி இன்றைக்கு
இன்றைக்கு மாறி மாறி தான் நீங்கள் வருவீங்கள். ஓகேயா? நீங்கள் ரெண்டு பேர் தான் இன்றைக்கு இப்ப முதலாவதுக்கானதுக்கு வர போறீங்கள். யார் யார் இணைய போறீங்களு சொல்லுங்க பேர். இன்றைக்கு நீங்கள் நம்பரை சொல்லுங்கன்னா சரி. ஓகே, வாணியா கையை ஒத்துறீங்கள். ஏமலர் 2 பேரும் 1 2 ரெண்டு பேர். நான் 4. சரி, முடிஞ்ச அளவு அவர் சொன்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுங்க ப்ளீஸ். அதான் வாணி ஏமலர். நீங்கள் ஒரு சோடியா? வாணி ஏமலர் ஒரு சோடியா? ஓகே, நீங்கள் 2 பேரும் ஒரே நேரம் பெறணும். ஓகே அவன். ஓகே, நீங்கள் முதலாவது. 2வது ஜெயாக்காவோட யார் பெற போறீங்க? 3வது 4வது இலக்கத்துக்கு பெற போறவன் யார்? சொல்லுங்க. நேவிசக்கா கேட்டுக்கொள்ளுங்க. நேவிசக்கா, சோடி, ஜெயாக்கா. அடுத்தாள் ராஜினி, ஜெசியா. நான் திருப்பி சொல்லியாக்க வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்தாள் சரோஜினி அக்கா. நான் வாரன் சரோஜினியோட. சரோஜினி அக்கா, நகுலவதி. நான் தனியோ. நீங்க செல்வியா காலேஜ் போய்பட்டங்க. அத்தினி செல்வியக்கா முந்திடுவா. இல்ல, லோஜினி நிக்கிறீங்கள். சேர்ந்து நீங்கள் சொல்ல போறீங்களா? என்னோட வாங்க. ரோஜினி, தர்ஜினி எல்லாரும் வாங்கோ. அதுல இணைஞ்சு போட்டு இருக்கு. தர்ஜினி, ஜெசி வந்துட்டா. வந்துட்டீங்க. பத்னியோட ரோஜினி இணையீங்களா? அவர் ஜூம்ல இல்ல. ஓ, பரவாயில்ல. நீங்க ரோஜினி நீங்கள் ஜூம்ல வரணும் இல்ல. நீங்கள் பதில் சொன்னாலே காணும். பதில் எப்படி சொல்லுவார்? எடுக்க கூடாது, கொஞ்சம் எடுப்பாம. என்ன பதில் எதுக்குள்ள சொல்லுவார்? இல்ல, அவர் மக்கள இதெல்லாம் சொன்னா சரிதானே. நேரடியா வர்றது கஷ்டம் என்றால் அது அவருக்காக ஒரு சான்ஸ். நேரடியா இதுல வந்தா தானே எங்களுக்கு பதில் சத்தம் வரும். அது சரி. இல்ல, நான் நேர பார்க்க சொல்லிக்கேன். நான் இப்ப மற்றவர்கள் ஓகே யோசிச்சு பிடிச்சீங்களா? சரி, என்னத்துக்காக அப்படி 2 பேரும் ஒருமிக்க வரணும்னு சொல்றீங்க? அதுதான் பொறுங்கோ, நான் சொல்றேன் பொறுங்கோ. வாணி ஏமலர் உங்களோட சோடியா, ஜெயாக்கா நேவிசக்கா, ராஜினி ஜெசி, சரோஜினி அக்கா நகுலவதி, பத்மினி. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு சோடி உண்டு. சோடி தர்ஜினி வந்திருக்கிறார். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். தர்ஜினி, பத்மினி 2 பேரும் வந்திருக்கிறீங்க கடைசி. ஓகேயா? மற்றவர்கள் நீங்கள் தயவு செய்து யாரும் இணைய இருக்கிறவர்கள் நீங்கள் வந்து கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் லோஜினி நீங்கள் தனியா நீங்கள் இணைய வேண்டாலும் சொல்லலாம். ஓகேயா? இப்போ வந்து முதல் இது வாணி ஏமலர். சரி, நீங்க ரெடி தான் 2 பேரும். உங்க கேள்வி சொல்லுங்களேன், என்ன செய்ய போறீங்கன்னு தெரியாது. நான் உங்களுக்கு 10-15 சொல்லுவேன். 2 பேருக்கும் பொதுவானது. 15 சொல்லு படவடன்னு சொல்லுவேன். நீங்கள் 10 சொல்லு நீங்கள் சொல்ல வேணும். 2 பேரும் சேர்ந்து முதல் ஒரு ஆள் சொல்ல வேணும். நீங்கள் 15 சொல்லல. அவர் சொல்லாத சொல்ல வாணி சொல்லலாம். சரி, இப்ப நாங்க ஒரு தடவை அதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணலாம். பரதராம், அது நீங்க உங்களை கொண்டு சும்மா தாரன். இப்ப நான் சொல்றேன். தயவு செய்து மற்றவே அமைதியா இருந்து கொள்ளுங்க. ஏமலர் உங்களுக்கு முடியாட்டி வாணி நீங்கள் கடந்து நீங்களும் தெரிவிக்கணும். சரியா? ஆனால் ஒரே சொல்ல 2 பேரும் சொல்லாமல் அப்படி சொன்னீங்கன்னா நான் அது ஒரு ஆளுக்கு 2 பேர்ல ஒரு ஆளுக்கு ஏற்றுக்கொள்வேன். ஆனா 2 பேருக்கும் புடி இருக்குது. ஆனால் 10 சொல்லு 15ல நீங்கள் 10 சொல்லி சொல்லிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10 புள்ளி 2 பேருக்கும் வரும். விளங்குதா? ஜெயமலர் முதல்ல 5 சொல்லுங்க, நான் பிறகு சொல்றேன் 5. அப்ப நீங்க அப்படி என்ன முன்னுக்கு நான் கவனிக்க அது நீங்க எப்படி எப்படி கதைச்சாலும் சரி. சரி, ஓகே.
சரி, சும்மா எக்ஸ்ட்ரா சும்மா ஒன்று சொல்லி பார்க்க போறீங்களா? இல்ல 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 இதெல்லாம் இல்ல நீங்கள் இல்ல இல்லவே இல்லை. ஏதோ அதான் இது ஓகே தானே? யார் ஆ ஆ ஆ ஆ தரிசினி தரிசினி ஓ மண்ணு விட்டேன் தரிசினி தரிசினி மியூட்ல போடுங்க தரிசினி ஆ சரி உங்களுக்கு ஆனது சொல்லுகள் வரப்போது கவனமாக 10 சொல்லுக்கு 15 சொல்லி சொல்லுவேன். ஓகேயா? அப்பதான் உங்களுக்கு 10 பிடிக்கிறதுக்கு சுகமா இருக்கும். ம் பகவான் அதை எல்லாத்திலையும் சேர்த்துட்டார். ஓகேயா? நீங்க முதல் பிராக்டிஸ் பண்ண வேணும் 15 சொல்லு கடகரன். நீங்க இப்ப இங்க எல்லாரும் வீடியோவில் இப்படி நிமிர்ந்தே இருக்கணுமா? நான் வந்து இப்ப ஏன் நான் வீடியோல வந்து கை அப்படி வைங்க. ஒரேஜ் குடிக்கிறேன் என்ன கள்ளதானே வேணும். நீங்க என்ன பண்ணீங்க? கை இப்படி எழுதவே இருக்கும். இல்ல உங்களோட மெமரி பவர் அப்படி நீங்க செக் பண்ண நாங்களும் எழுத வாங்குவோம். அதுதான் மேல கையை போட்டு இருங்க ப்ளீஸ். ஒன்றும் இல்லை. நான் சுகமானதுகளை பார்த்து எடுப்ப கொண்டுட்டு அதான் பார்த்தேன். கழுத்துல உள்ளது ரெண்டாச்சுவான் என்ன வடிவா வந்திருக்கேன் முழுக்க தெரியுது அல்லாட்டி அரைவாசி தெரிகிறது. இல்ல நான் நெக்கில் நான் வைக்கண்ட அதை சரியா வைக்க. சரி ஓகே உங்க பாட்டர் 2 பேருக்கு ஜெயமடா வாணி. ஓகேயா? கந்தல், கதிரை, குகை, அகப்பை, முகை, வழுக்கை, யானை, மூங்கில், வயிறு, பிடரி, கயிறு, கயல், பானல், வெற்றிலை, கூடாரம். நஞ்சலவா ஓகே. கந்தன், குகை, வெற்றிலை, பானம், கூடாரம், சரி ஓகே சரி அப்ப நானும் ஓகே. கயல், யானை, சரியாடுவே கயல் ஜாலியா சொல்லிட்டேன். வெற்றில சொல்லிட்டேன், பாண்டு சொல்லிட்டேன். வழுக்கை. Oh my god. குகா சொல்லிட்டீங்க என்ன? அது வெற்றில சொல்லியாச்சு. மற்ற உணவு 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 வழுக்க சொல்லியாச்சு, கயல் சொல்லியாச்சு, யானை சொல்லியாச்சு, குகை சொல்லியாச்சு. 10 பேரே இல்லையா? இல்ல நானே 5 சொல்லிட்டேன். 6 சொன்னேன். அப்ப நான் 2 சொல்லிக்கிறேன். பாருங்க கயல், உணவு, வழுக்கை 3 நான் சொன்னேன். வெற்றில நீங்க சொன்ன குகை சொன்னீங்க. சரி சொன்னது இருக்கட்டும். முதல்ல அவர் என்ன சொன்னார்? ஐயோ அட்டோகரா சாப்பாடு எங்க போகுது சொல்லியிருந்தேன். மயிறு உடல் சொல்லல மயிறு மயிறு மயிறு. சரி அட்டோகரா. சரி டைம் போயிட்டா? எவ்வளவு நேரம் இருந்தாருங்க? 1 நிமிஷம். ஓகே ஓகே வாழ்த்துக்கள். எத்தனை நிமிஷம்? வாழ்த்துக்கள். 1 நிமிஷம் தான். 1 நிமிஷத்துக்கு தான் 2 பேரையும் சொல்ல விட்டது. 10 சொல்லிட்டேன். 10 சொல்லிட்டோம். சரியா? 9 சொன்னீங்க. ஆனா அதுக்காகத்தான் சாப்பாடு 1 சொன்னா. வாழ்த்துக்கள் 2 பேருக்கும் 10 புள்ளி. ஓகேயா? ஓகே. முதல் வந்திருந்தா எங்க ஜியாக்கா வாங்க பாப்போம். இருக்கிறாரப்பா நேரத்தான் இருக்கிறார். சரி நாங்க பாக்குறோமா இருக்கிறாரு. நீங்க பாருங்கோமா. தயவு செய்து நீங்க எழுதுறதுல எனக்கு ஒன்றும் இல்ல. நான் உங்களுக்கு இல்ல அவரெல்லாம் எழுதல கை மேல உங்களுக்கானது கடாரன்னு சொல்லுவேன். பார்த்துக்கொள்ளுங்க.
கடுகு வாழை பிச்சை என்ன அதுல கற்றை. கதை சொன்ன மாதிரி சொல்லுங்க நீங்க. விளங்கல கதை சொன்ன மாதிரி சொல்லுங்க எனக்கு. அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் நீங்கள் நீங்க அது மற்றவங்க கதைச்சா எங்களுக்கு விளங்காது. அதுதான் தயவு செய்து மற்றவன் 2 பேரும் தான் நீங்கள் நீங்கள் பாருங்க. நிவிசக்காவும் ஜியாக்காக்கு மட்டும்தான். ஓகே, நான் ஆறுதலா சொல்றேன்டா. அப்ப நான் இப்ப நண்டு சோம்பு இல்ல இல்ல அவைகளுக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு அப்படி கொஞ்சம் சொல்ல சொன்னாங்க. தேவையில்ல, கொஞ்சம் விட்டு விட்டு சரி. சொல்லுங்க. ஓகே, சைலண்டா. ஓகே, துளசி, தேன், மரவி, மாதவி, தாளை, கழுகு, கச்சி, வாழை, பிச்சை, வட்டி, நிமனம், அபம், நீர், மேகம், இளமை. ஓகே, 2 பேர்ல ஒரு ஆள் சொல்லுங்க. பிச்சை, தேன், நீர், வாழை, கழுகு, நீ டக்கட்டு மற்றவ சொல்லுங்க. ஏக்கா சொல்லாட்டி நிமிஷக்கா மேகம் 2 பேரும். மேகம் எனக்கு வருகிறது இல்லையே. வாழை ஐயோ ஒன்றும் வருகிறது இல்லையே. மேகம், வாழை, கமுறு கமுறோ சொன்னீங்க. கமுகு கமுறு என்ன சொன்னீங்க? கமுறு மற்றது கமுகு கமுகு. கமுறு சொன்னீங்க. ஓகே, என்ன ஒன்று சொல்லுங்க சரியா வரும். தட்டையோ என்ன சொன்னீங்க? கட்டையோ சொன்னீங்க. கரெக்டா சொல்லல. யாரும் ட்ரை பண்ணலாம் தானே, உங்களுக்கு நேரம் இருக்கு தானே. சொல்லுங்க. நேரம் இருக்கு சொல்லுங்க. நீர் பிச்சை சொல்றேன். பிச்சை. வாழ்த்துக்கள் சிறப்பு வாழ்த்துக்கள் 2 பேருக்குமா. 10 சொல்லி சரியா வந்திருக்கிறது. ஓகே, நன்றி. 10 மூலம். ஆனா பிச்சை ஏற்கனவே ஜெகன் சொன்னவர் இல்ல சொல்லலையா? ஓகே, இல்ல அவருக்கு வர இல்லையா? சரி. ஓகே ஓகே, அடுத்தவர் ராஜினி. ராஜினி ஞாபகம் இல்லையோ? நீங்க நேரம் வாங்கவா ராஜினி படத்தை படுங்க. கீழ்பகுதியை கவனிங்கோ. என்ன செய்யற போய் கையை வச்சு கொண்டு இல்ல, நீங்க கைய வைக்கிறீங்களோ காலை வைக்கிறீங்களோ மேல வைக்கணும். எல்லாருக்குள்ளதுதான். எல்லாரும் வைக்கணும். மேல எழுதக்கூடாது. நீ கைய மேல தூக்குங்க. சிம்புக்குள்ளே பொருங்க ராஜினி அக்கா. ஓ நான் மேல் பகுதியை கவனிக்க, நீங்க கீழே கவனிக்க. என்ன சரி சோமா சொல்லுங்க. கை மடிப்பு எல்லாமே செய்யறக்கா. அத்தனை கைய மேல தூக்கணும். ஏன் இப்படி வச்சிருக்காவா? நான் இல்ல இப்ப அதுதான் நீதி. நீங்கள் சைலண்டா. ராஜினி நீங்கள் எப்படி வச்சிருந்தாலும் பரவாயில்ல. சரி ராஜினி, சத்தத்தை கூட்டி. சரி போறோம் வரோம். சத்தத்தை கூட்டி. சரி சொல்லுங்க. உங்களுக்கானது மலை, மறதி, பொன், சோறு, ஆடதோடை, நஞ்சு, கருவூலம், பெண், தாய், நல்லி, விமலை, கங்கை, 20, குற்றம், ஊர். 15 சொல்லு வந்துடு. ஓகே, மலை, மறதி, பொன், 20, நண்டு. சொல்லு. நஞ்சு நஞ்சு நஞ்சு. ஓகே, நஞ்சு நஞ்சு நல்லி ஆடாதோட 20 தாய் 20 பெண். ஆ பெண் பெண். நஞ்சு 2 பேரும் வருது. ஒரு ஆள் கிட்ட ஏற்றியாச்சு. சொல்லுங்க என்ன கடாண்டு டைம் இருக்குது. என்னது எவ்வளவு நேரம் எனக்கு நான் எத்தனாவது 8 வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8. 2 சொல்லுங்க. சாப்பாடு நீங்கள் கறிகளுக்கு ஐயோ எனக்கு தூக்கம். சொன்ன மாதிரி என்ன மட்டும் சொல்லி இருந்தேனே. அந்த சோழனா வரைக்கும் என்ன மட்டும் பாருங்க. சோழன் சோத்தையோ சோத்தி சோத்தி சோம்பு. 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 வாழ்த்துக்கள். ஓகே,
எடுக்கலாமா கையை அச்சோ தூக்கிடலாம். சரி நீங்க வைக்குங்க. ஓகே ஓகே. பத்து மணி எல்லாருக்கும் ஒரு சொல்லுக்கு உதவி செய்தபடியா சிரிப்பதுக்கு கூட கவனிங்கோ. நான் மறதிகாரி சூப்பரா கவனமா கேளுங்கோ. என்ன பத்னி என்று சொன்னீங்க? நான் முன்னுக்கு சொல்லுங்க. ஏன்னா நான் உடனே மறந்துடுவேன் எல்லாம். நீங்க முதல் இத பகுதி நான் பின்வரும். ஓகே கவனமாயிடுங்கோ. எனக்கு தெரியும் உங்களை நம்பித்தான் நான் இருக்கிறேன். நான் வந்து நீங்க வந்து என்னட்ட மாட்டுப்பட்டு போறீங்க. சரி எனக்கு அடுத்த உங்களுக்கானது. காற்று காற்று இரவு நெருப்பு கடலை எழுதுகோள் சாவடி பயணம் குளம் ஒட்டகம் கருடன் மாலுமி ஊர்தி மூங்கில் தகரம் வெந்தயம். வெந்தயம் மூங்கில் ஒட்டகம் கரும்பு சொன்னீங்களோ? அது நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லிக் கொண்டு போங்க, உங்களோட டைம் போகுது. எழுதுகோள் பயணம் கல்வி ஊன்றுகோல் காற்று தானம் கானம் சொல்லல தானம் தானம் கானம் சொல்லல பத்மியந்தி நகுலாவை அந்த தாயத்து ஊரண்டு சொல்லி இருந்தேன். திரும்ப சொல்றீங்களா? சொல்லுங்க திரும்பி. இவ்வளவுதான் எனக்கு இவ்வளவுதான் தெரியும். பத்மியந்தி உங்களுக்கு சொன்னாவோ நேரம் போதேன்னு உங்களுக்கு அந்த கேள்வி கேட்டு பழகிட்டு என்ன கருவி கருவி வேற இல்ல இல்ல நீங்க ஒண்ணு பேசணும், அவரோட சொல்லட்டும் விடுங்க. இல்ல அதுதான் டைம். இத கேட்டுக்கொண்டிருந்தவல்ல நீங்கள் யாராவது கேட்டதுல எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சோளம் 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 சொல்லல. நன்கொடை தாயத்து ஒரு ஊர் சொல்லி இருந்தேனே, நகுலா சிவநாதனாக்கள் இருக்கிற இடம் நான் சொல்லி தாவடி. வாழ்த்துக்கள். காவடி காவடி என்ன தாவடிய சேருங்க. சேர்க்கத்தானே போறேன். எத்தனை சொல்லி இருக்கிறோம் சொல்லியண்டி? 8 பா 2 பேர் சேர்ந்தே 10 சொல்லாம காட்சி இருக்கிறோம். சொன்ன நாங்களோ காட்சி கருவி சொன்னாங்கல்ல வேணாம் சொல்லியண்டி. இவ்வளவுதான். பயணம் பண்ணி சொன்னீங்களா நீங்கள்? பயணம் சொல்லாமோ? ஓகே. அப்ப 9 சொல்லி இருக்கிறீங்க. என்ன ஒன்று முயற்சி சொல்லுங்க டக்குன்னு. என்ன ஒரு சொல் நேரம் 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 முடிவடைய ஒரு நிமிஷம் செல்வி, என்னால தொடர முடியாமல் இருக்கிறது. நன்றியா? ஏன் வெளியில இருக்கா போகணும். நன்றி. ஓகே 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 நன்றி நன்றி. நீங்க முதலே வந்திருக்கலாம். ஓகே சரி. நீங்கள் 9 சொல்லி இருக்கிறீர்கள். நீங்க குளம் எல்லாம் சொல்லி இருந்திருக்கலாம். ஒட்டகம் சொல்லி இருந்தேன், அத கவனிக்கல. ஓகே பரவாயில்ல. நன்றி 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 பத்னி. எனக்கு நன்றியோ. சரி இன்னைக்கு நீங்க உங்களுக்கும் ஒன்று நீங்க சொல்லல, ஆனாலும் உங்களுக்கும் 10 புள்ளியே போட்டு விடுறேன். ஓகே 2 பேருக்கும். என்ன சும்மா பாப்போம். எந்த குரூப் 10 சொன்னது? ஜெயமலரும் பாணியும் 10. அதுவே 9 சொன்னவன் 1 உதவி செய்தேன். 2ஆவதா வந்தவைக்கும் ஜெயாக்காக்கும் நேவிசக்காக்கும் 1, ராஜினி ஜெசி உங்களுக்கும் 1 வந்திருந்தது. சரோஜினி அக்கா நவலாவதி. இப்ப சரோஜினி அக்காவுக்கு யாராவது ஒரு ஹெல்ப்புக்கு வாரீங்களா? அது சரி நான் வரேன். ஜெயமலர் ஆனா சரோஜினியக்கா தான் கூட சொல்லணும். சரி சரோஜினி அக்கா சத்தமா வருது இல்ல. ராஜினியோட குட்டியாக்கும் சவுண்ட் அனுப்பாடு. சரோஜினி சோதராஜாரும் கொஞ்சம் உறக்க சொன்னதான் விளங்கும். சத்தமா சொன்னதா. இப்ப வணக்கம் சொல்லுங்க ஒரு தரம்.
இல்லை சவுண்ட் குறைவு சரியா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்ல விளங்காமல் இருக்கும். அதான் நெடுவரம் அப்படித்தான். ஆனா என்ன அவ தெரியல, அவ சவுண்ட் தூரத்தில் ஏதோ வச்சு செய்கிறாரு தெரியல. அடிவளவுக்குள்ள நின்று கத்துமா. ம் இப்ப பாரு அப்படிதான் இருந்தோம். ஓகே இருக்க பாக்குறா வாங்க. ஆனால் இப்ப உங்களுக்கு உதவிக்கு ஒரு ஆள் தர்றா, ஆனா அந்த புள்ளிய நீங்கள் அவருக்கு கொடுப்பீங்களா? சொல்லுங்க. சரி, இப்ப உங்களுக்கானது. ஆனால் ஜெயமலர்களும் பார்க்க நீங்கள் முயற்சி செய்து பாருங்க. சரியா? அதுதான் நீங்கள் உங்களுக்கு தாரது, அல்லது உங்களுக்கு ஒரு 10 சொல்லி சொல்றேன். அதுல நீங்கள் குறைஞ்சது எவ்வளவு சொல்லி நீங்கள் முயற்சி செய்றீங்கள் நீங்கள் பாருங்க. நான் பிறகு ஜெயமலருக்கு உங்களோட இணையறதுக்கு ஜெயமலன் அவருக்கு கொடுக்கறத நீங்களும் பார்த்து கொள்ளுங்க. பரவாயில்ல, இந்த கஷ்டத்துக்கு மதுக்கு இல்லாமல் பாருங்க. உங்களுக்கு துறவி, திப்பிலி, பரதேசி, வைதேகி, குலவி, குன்றுமணி, ஆறு, கொள்ளை, 1000, பூதி, தூது, நதி, பரவாயில்ல, நண்டு, கோபம், திப்பிலி, 15 சொல்லி வந்துருக்கு. ஓகே, நண்டு, திப்பிலி, எழுதி வச்சுக்கிறேன். நல்லா எழுதி வச்சுக்கிறேன். எழுதி வைக்க இருக்கிறாரா? அதை அக்செப்ட் பண்ண இயலாது. எழுதாம சொல்லுங்க. எழுதக்கூடாது. எழுத வச்சுக்கிறேன். எழுதாம தான் கடாரண்டு சொல்ல கேட்டுச்சேன்னா. சரி, ஜெயமல முயற்சி செய்யுங்க. ஒட்டகம், குண்டுமணி, திப்பிலி, ஓகே, நண்டு, நண்டு, ஓகே. வேணுமெண்டா நான் என்ன சொல்றேன். சொல்லுங்க பாப்போம். வைதேகி, பரதேசி, சொல்லுங்க சொல்லுங்க. நரி, வந்துட்டு இருக்கலாம். ஓகே, துறவி, துறவி, நான் அவ்வளவுதான் பாக்குறேன். கோலம், 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 கோலம் கடைசியா சொன்னீங்க. கோலம் இல்ல, பாலம் சொன்னீங்களா? பாலம் இல்ல. இப்ப இதுல சரியான சொல்லு 4 சொல்லுதான் சொல்லி இருக்கிறோம். பரதேசி வந்தது. நான் சொல்லிட்டேன். பாருங்க பாருங்க, பரதேசி வந்துட்டு எழுதி வச்சு சொல்றேன். அவருக்கு அதுவும் முழங்குது இல்ல. சரி, இது கஷ்டம். கஷ்டம். ஓகே, சரி. நீங்கள் 1, 2, 3, 4 சொல்லித்தான் சொல்லி இருக்கிறீங்க. ஓகேயா? சரியா? திப்பிலி சொல்லலாம் தானே. திப்பிலி வந்துடுது. ஜெயமலா சொல்லிட்டேன். நரி, நண்டு, திப்பிலி சொல்லி இருக்கிறீங்க. மற்றது என்ன சொல்றீங்க? பரதேசி, பரதேசி, வைதேகி. அது நான் பரதேசியோடு தான் ஞாபகம் கிடையாது. அது பரதேசி என்றா அது ஞாபகம் இருந்தானே. இல்ல, வைதேகி, வைதேகி, அடுத்தது வந்தது சொல்ல வரையில. வைதேகி விஜயகாந்த ஜோதிச்சார். வைதேகி காத்திருந்தாள். அப்ப வைதேகி வந்தது. அது நீங்க சொன்னீங்க. ஓகே, டைம் முடிஞ்சது. உங்களுக்கு நேரம். பரவாயில்ல பரவாயில்ல. நீங்கள் 1, 2, 3, 4 சொல்லித்தான் உங்களோட சொல்லில் வந்தது. உங்களோட பாட்டர் 4 சொல்லி இருக்கிறார். 8, 1, 2, 3, 4. ஆனபடியா உங்களுக்கு தனி இதுல 5 புள்ளி தான் உங்களுக்கு வருமா? இந்த அவைக்கு 10 புள்ளி வந்தது. ஆனால் உங்களுக்கு 8க்கு 4 8 தான் வந்திருக்கிறது. 1, 2, 3, 4 எல்லாரும் மொத்தத்துல எல்லாரும் சேர்த்து போட்டது. இப்ப இப்படி செய்வோம் சொல்லியக்கா. இப்ப புள்ளி ஒருத்தருக்கும் வேண்டாம். 10, 15 சொல்லி 2 பேராலேயே முடியாது. நீங்க 20 சொற்களை தாங்கோ. அப்ப ஆளுக்கு டவி 2 சொல்லட்டும். புள்ளி இல்ல, நோ புள்ளி. எல்லாரும் ஆளுக்கு டவி 2. ஆனா கும்பலோ இதை போட வேண்டாம், பண்பா வேண்டாம் ப்ளீஸ்.
அப்படி இல்லை 10 ரெண்டு ஆளுக்கு 2 கொடுத்தா 2 டக்குன்னு சொல்லலாம். இல்லை இல்லை புள்ளி போட வேண்டாம். இது சும்மா அவ்வளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கிற வேண்டதுதான். இப்போ எங்களுக்கு அவருக்கு சொன்னது நம்ம பேர் இருந்து ஞாபகம் வருது இல்லை உண்மையிட்ட. ஒரு 20-25 போடுங்களேன். போட்டுட்டு ஆளுக்கிட்ட 2-3 கேளுங்க எவ்வளோ ஞாபகம் பண்ணி பார்ப்போம். ஆனால் வந்தது ஒழுங்கு படி தான் வரணுமா? 4 ஜெயமலர் அப்புறம் 3 4 5 6 அப்படின்ட்டு. அது என்ன ஈஸியே, அது ஈஸி, ஞாபகம் வைக்கணுமே. முதல் வைக்கிறது சுவம். ஆனா கைமேல ஓ இப்ப நான் அப்படி இல்ல வாணி, நான் ஒவ்வொருத்தருக்கும் 5 சொல்லி சொல்லுவேன். அதுல நீங்க 3 ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஓகேயா? சரி அது சும்மா அது ஏன்னா இப்ப நான் 2 சொல்லிடுறேன் வாணி, டக்குன்னு சொல்லல. அது 2 பெரியவே இல்லை. நான் 5 சொல்லிக்க. அவர் சொன்னா நீங்க பொதுவா 20 சொல்ல கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்லி அதைத்தான் ஓகே. அப்ப பொதுவா தான் சொன்னேன். ஓகே நான் அது 2 இல்ல இல்ல அது சொல்லல 2 அது சொல்லல. அதுக்கு தான் நான் ஓகே இல்ல செல்வி முதல் சொல்லுங்க. முதல் சொல்றவக்கு ஈஸியா போகும். ஏன்னா கடைரன் சொல்லிக்கல ஒரு 2 சொல்றது முதல் சொல்றது. நீங்க கடைசியா நிக்கிறீங்க, கடைசியா வரல ஞாபகத்துல வச்சிருக்கீங்க. கடைசியா வரது கடைசியா வராங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். சரி இப்ப சந்ததிலேயே பாப்போம். கைகள் மேல நான் எழுதவே இல்லையா, வண்டிக்கா வட்டுறேன் நான் உயர்த்த இல்லை பாருங்க. ஓகே பிரச்சனை இல்ல. நான் பாக்கல, எனக்கு இந்த கீழே பாக்கல தெரியாது. சரி ஓகே. முதலாவது இப்ப தந்தவர்கள் எல்லாம் பெறப்போகுது. ஓகேயா? பரதேசி, போக்கி, திப்பிலி, வைதேகி, வைராவி, துறவி, புலவி, வெறுப்பு, சிலதி, தோழி, குன்றுமணி, கிண்ணை, ஆறு, ஆசி, தையற்காரன், கொள்ளை, பூதி, திப்பிலி, கோபம், நண்டு, நரி அவ்வளவு சொல்லி இருக்குது. ஓகே இப்ப தந்ததே திருப்பி வந்துருக்குது. பாப்போம் கேம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. பாப்போம் திப்பிலி, நண்டு, நரி. நீங்க ஏன் 3 சொன்னீங்க? 2 பரவாயில்ல. மெட்டாக்கள் சொல்லுங்க. மிஞ்சது 20க்கு மேல சொல்லி 20க்கு மேல சொல்லி வந்தேன் வாணி. வறுப்பு, குன்றுமணி, வைதேகி. வைதேகி. ஓகே நீங்க முறையின் பண்றாங்க. மற்றவை யோசிச்சு நீங்க டக்கண்டு பிடிங்கோ. பிச்சை, நரி, 2 தான். சரி நரி வந்துடுது ஏற்கனவே. ஓகே பிச்சை சொல்ல இல்லைனா. ஓகே நேவிசக்கா, குண்டுமணி, கொண்டை. தொண்டையா? கொண்டைன்னு சொன்னீங்க உண்டு. ரயில்வேக்கு வாங்கினா குண்டுமணி வாணி சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். மலக்கபுரம். ஓகே அடுத்தாள் நேவிசக்கா யோசிச்சு பாருங்க. அடுத்தாள் பத்மினி சொல்லுங்க. கிண்ணி, ஆசி சொன்னீங்க. ஆசி சொன்னீங்களா? கடற்கரை சொன்னீங்க. அது நான் சொல்ல மாட்டேன். ஓகே ஆசி நீங்க இப்ப கீழே பாக்குறீங்க, அப்ப எழுதித்தானே வச்சிருக்கிறீங்க. நான் கீழே பார்க்க இல்ல. ஓகே என்ன காதுக்குள்ள கத்தா சொல்லுங்க. கிண்ணி கருப்ப என்ன ஒன்று சொன்னீங்க? என்ன ஆசி எத்தனை சொல்லணும்? 2 3 நீங்கள் என்ன ஒன்று சொல்லி பாருங்க. என்ன பூதி? பூதி என்று சொன்னீங்களா? பூதி. சரி ராதினி சொல்லுங்க பாப்போம். புறாவி, துளாவி, வெறுப்பு. நான் சொன்னேன் வெறுப்பு. 2 தானே, அதுல உண்டே தட்டுனா சரி. ஓகே நான் சொல்லிட்டேன். அடுத்தால் சரோஜினி அக்கா 2 சொல்லுங்க. நான் சென்னியக்கா நான். சொல்லுங்க. தோழி, தோழி, பரதேசி. ஓகே 2 நான் சொன்ன நினைச்சது வாணியக்கா சொல்லிட்டேன். ஓகே சரோஜினி அக்கா சொல்லுங்க. குண்டுமணி, கொள்ளை. குண்டுமணி எத்தனை குண்டும் வந்து மடியும் வந்துருக்கு. வாணி ஏற்கனவே வாணி குண்டுமணி சொல்லி இருந்தேன். இதுல 1 தான் அவருக்கு அவன் ஞாபகத்துக்கு. சரி இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன். சொல்லுங்க.
6. 6. ஓகே. அடுத்து சொன்னவே குள்ளம் நோ. ஓகே. வேற என்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க. சொன்னவே சொல்லி பாருங்க. வைதேகி சொன்னீங்களா? வைதேகி முதல் வைதேகி சொன்னா. வாழ்த்துக்கள். வைதேகி சொல்லியிருந்தேன். நான் சொல்லிட்டேன் வைதை. திப்பிலியும் வைதேகியும் பாணிகிட்ட வந்தது. ஓ முதலாவது திப்பிலி இவர் சொல்லியிருந்தார். கேமலாம் சொன்னவர் திப்பிலி. அது நான் முதல் 3 பாடத்தை எடுத்து சொல்லிட்டேன். நான் முதல் 3 சொல்லிட்டேன். தையல்காரி. வாழ்த்துக்கள். தையல்காரன் சொன்னா. தையல்காரி. கங்கை வந்தா கங்கை கந்தை சொல்லியிருந்தேன். கங்கை கொஞ்சம் கஷ்டம் தான். பூதி சொல்லியிருந்தேன். பூதி நான் சொன்னேன். பூதி சொல்லியிருந்தேன். நான் சொல்லுவேன். தோழி என்றதுக்கான ஒரு அர்த்தம் சிலதி. அப்ப சிலதி என்ற சொல்லும் சொல்லிடுது. தெரியும். பூதி நான் சொன்னேன். ஓகே, பரவாயில்ல. பாத்தீங்களா, உததான். அது கொஞ்சம் பணி யோசிச்சு சொன்னா சொல்லலாம். சரி, எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாம் உங்களோட மெமோரிய அறியறது தானே. இப்ப மெமோரிய பிடிக்க பேங்கோ டைம் தெரிய பணி சரி. இப்ப இந்த கேள்விய வந்து நான் ஒரு கேள்வி போட்டு இருக்கிறேன். தெரிய வந்த பாத்தீங்களோ தெரியல. உறவுகள் பக்கத்துல இப்ப எல்லாருக்கும் அதுல ஒரு டவுட் இருக்கிறது. பொருங்க கேள்வியை உங்களுக்கு எடுத்து போட்டுதான் எடுக்கணும். பொருங்க. உறவுகள் பக்கத்திலே இருக்குது. அதுல அந்த 3வது கேள்வி ராஜினி, நீங்கள் கேள்விக்கு மறுமொழி அது தெரிஞ்சதா? ஜெயாக்கா கேள்விக்கு மறுமொழி பெரிய கேள்வி மட்டும் சரி. இப்ப எல்லோருக்குமே இந்த 3வது கேள்விக்கு தான் ஒரு டவுட் வந்துருக்கிறது. எனக்கு நான் சும்மா நீங்க வேற கேள்வியாவா சொல்றீங்க? நான் போட்டேன். நான் அது தெரியுது. இப்ப நான் அதே அந்த கேள்வியை உங்களுக்கு தந்து உங்களுக்கு பதில் போட வைக்கிறேன். பதில தேட. ஆனா நீங்கள் யாரும் அந்த பக்கத்துக்கு போட்டாலும் அந்த பதில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இல்லையா? நான் அதே கேள்வியை உங்களுக்கு தர போகிறேன். ஒரு கேள்விதான். சரியா? எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு சான்ஸுக்காக பொறுப்போம். நான் நல்ல கேள்வி எடுத்து போட்டு கேள்வியை ஒரு ஆள் பாருங்க, வாசிச்சு பாருங்க. 3வது வந்த கேள்வி. அது எனக்கு கொஞ்சம் கேள்வியே விளங்க இல்ல. என்ன செய்யறோம், 3க்கும் போடணுமே. கேள்வி வந்து அமெரிக்கா பிரித்தானியாவில் ஒரு ஆள வாசிங்க. பிரித்தானியாவில் இந்த விவிலியம் பைபிள் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்று 8ஆம் ஹென்றி மன்னர் எப்போது சொன்னார்? இது 3வது கேள்வி. இல்ல அமெரிக்காவில் அமெரிக்க தொழில் நான் வாசிக்கவா செல்வேனே? அமெரிக்க தொழிலதிபர் இருவருக்கு அரசாங்கத்தின் திறன் துறைக்கு தலைமை வகிப்பவர்கள் யார்? இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உங்களுக்கான கேள்வியை தந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாருங்க. இப்ப நீங்கள் பதில் சொன்ன பிறகு தயவு செய்து நீங்கள் அதுல போட்டாலும் உங்களுக்கு அந்த 5 புள்ளி 4 புள்ளி வராதா? நான் உங்களுக்கு ஏற்கனவே 2 பதில் போட்டு இருக்கிற நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். ஓகேயா? இப்ப இந்த கேள்வியை நான் பொதுவா மற்றவைக்கும் பொதுவாக போடுவேன். கேட்டுட்டு போடுறவைக்கு என்ன செய்வீங்க? போட இயலாது. நீங்கள் போடுங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாங்க போட மாட்டோம். நீ போறவர் அது போட போனாலும் ஒன்றும் இல்லதான். அதுக்காக தான் முதலே சொல்லிட்டேன். நீங்கள் இதுல வந்து பங்கு பெற்ற போறீங்க தானே. இப்ப பொதுவானது வந்து அந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது அமெரிக்க பிரசிடண்டா வந்த பொழுது அவர்களுடைய திறன் ஆய்வு இதுக்காக 2 பேரை தெரிவு செய்திருக்கிறார். ஓகேயா? அந்த திறன் துறைக்கு அதுல வந்து தொழில் அதிபர்கள்ல 2 பேர்
தொழில் அதிபர்கள்ல 2 பேரை செய்திருக்கிறார். இதுக்கான ஆனால் இப்ப ஜெயமலர்ல இருந்தா நீங்கள் சொல்ல வேணும் என்றால் அந்த ஓடன்படியே வந்துடுங்கோ, ஜெயமலர் வாணி அப்படியே வந்துடுங்கோ. ஆனா நீங்கள் இப்பொழுது உங்களுக்கான ஒரு உதவி 2 பேரும் சொன்னீங்கன்னா நல்லது. பணக்காரர்களாக இருப்பவர்கள் தான். நீங்கள் ஏற்கனவே கடந்த வாரத்துக்கு கேள்விகளில் கூட நாங்கள் சொல்லி இருந்தோம், பிரச்சாரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் செய்தவர்கள் பற்றியெல்லாம் அன்றைய சொல்லியிருந்தோம். ஒருவர் ஒரு தொழிலதிபர் ஒருவர் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததனால்தான் இவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றார் என்று கூட நாங்கள் கடந்த வாரத்துக்கு முதல் சொல்லி இருந்தோம். சரியா? அப்ப நீங்கள் அதை பற்றி சிந்திச்சிங்கள் என்று சொன்னால், நீங்கள் பணக்காரர் வரிசைகளை சிந்திச்சிங்களா உங்களுக்கான பதில் வரணும். அடுத்தது 2வதுக்கான தரவு. இப்ப முதலாவது ஒரு தரவு தந்திருக்கிறேன்னா, பணக்கார கோடீஸ்வரர்களை சிந்திச்சு பார்த்தீங்கள் என்றால், அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக அவர் வாக்களிப்பதற்கு பிரச்சாரம் செய்தார். அது பற்றிய கேள்வி கூட ஜெயாக்காவும் எடுத்திருந்தார். நானும் அந்த முதல் தரம் சொல்லியிருந்தேன். அதை பற்றியானது உண்டு. அடுத்தது அதே அந்த இப்ப வரப்போற 2வதுக்கான பதில், ஒரு நகைச்சுவை நடிகர் ஒருவர் இறந்திருந்தார். இவருக்கும் இயற்கைக்கும் சம்பந்தமானப்பட்ட இன்றைய மரநடுகை நாளை நீங்கள் சிந்தித்தீங்கள் என்றால் அவருக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அவற்ற பெயர் வந்து என்னும் ஒரு படம் நடிச்ச நகைச்சுவை இவரும் இறந்துட்டார். அவருடைய பெயரும் அப்படியே சேர்ந்ததுதான் அந்த 2வது ஆளுண்ட பெயர். அந்த 2வது அந்த முதலாவது ஆளுண்ட பெயர் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆள் அதே நீங்கள் 2 பேர்ல ஒரு ஆளுண்ட பெயரை மட்டும் நீங்கள் அப்படியே சேர்த்து நினைச்சீங்கன்னா தான் அப்படியே வரும். அவற்றை 2வது ஆளுண்ட பெயர்ல விக்ரம் நடிக்க ஒரு படத்தின் பெயர் 2 எழுத்து படம் உண்டும், அதுல ஜாயின் பண்ண. ஆனால் நகைச்சுவை நடிகர் 2 பேர்த்த பெயரும் தனித்தனி பெயர் அப்படியே சேர்ந்து இருக்கிற பெயர் தான். அதுல ஒரு ஆளை சிந்திச்சு பார்த்தா சொன்னா சரி. நான் சொல்லுவேன் சொல்லி ஜெயமலரா தொடர்ந்து ஜெயமலர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவை சொல்லி பாருங்க. அந்த எலன் மக்ஸ் அவர் தான் அந்த இதுக்கு காசு அவரு கொடுத்தவர். ஓகே. மற்றது நகைச்சுவை நடிகர் விவேக் ஒரு ஆள் வாரது இல்ல. மற்ற நகைச்சுவை நடிகரை யோசிக்கிறேன் தெரியல. பாப்பா சரி, நீங்க சிந்திச்சு பாருங்க. அடுத்த வாணி வாணிதான். முதல்ல வந்து எலன் மஸ்க், மற்றது விவேக், அடுத்ததும் நகைச்சுவை நடிகர்னு சொல்றீங்க என்ன? ஆமா ஆமா, வெறும் குணச்சித்திர நடிகர் ராமன் நடிச்சிருந்தார். இவற்ற பெயர் அப்படியே இதுல அப்ப இந்த விவேக் கண்டு வரையக்கிட அந்த விஏ எடுத்து அதுல ஒரு ஆங்கில எழுத்து வந்து பிறகு பின்னுக்கு வாழவருக்கும் நீங்கள் அதை சிந்திச்சிங்களென்றால் எங்களை எல்லாத்த சமயத்தவரையும் சிந்திச்சு பாருங்க. இந்து சமயத்தவர்கள் நாங்கள் இந்த இடத்துக்கு சென்று கும்பிடுவோம். அதே நினைச்சிங்கள் என்றால் 2 எழுத்துல வெற்ற படம் வந்தது, விக்கிரத்தின் படம் உண்டு. அதை செஞ்சுங்கன்னா பாருங்க, அந்த முன் எழுத்த விவேக் சொல்லி இருக்கிறார் உண்டு. அந்த எழுத்தை சிந்திச்சு நடுவில் ஒரு ஆங்கில எழுத்தை போட்டு 2 எழுத்துல ஒரு படத்தை சிந்திச்சிங்கன்னா அந்த நகைச்சுவை நடிகற்ற வேறே வேற ஒரு மாதிரி கதைப்ப, வேற கொஞ்சம் கண்மொழி கொஞ்சம் பெருசு மாதிரி. நீங்க கணக்கு அந்த மனுஷன் எனக்கு வார இல்லை. அந்த மனுஷன் பேர் தெரியும், எனக்கு பிடிக்காதவரை. அந்த வாய் ஒரு மாதிரி வச்சு கதைக்கிறவர் தான் எனக்கு கண்ணையும் ஒரு எனக்கு பேர் எனக்கு பிடிக்காத பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. விக்ரத்தின் படத்தை சிந்திச்சு பார்த்து பாருங்க. விக்ரம் நடிக்காது, விக்ரம் திரிசாவே இருக்கணும். சரி, அடுத்த 3வது ஜெயாக்கா சொல்லுங்க. நீங்கள் ட்ரை பண்ணலாமா? நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஓகே விவேக், அப்புறம் சொல்லி பார்க்குறேன். விவேக் சாமி, விவேக் சாமியை சொல்றேன்.
படம் என்னைக்கு என்னண்டு சரிப்பா. சரி ஓகே மற்றவர்கள் அடுத்த விவேக் ராமசாமி 2வது ஆள் இந்தியன் அவர். அது மற்றது எலான் மஸ்க். அடுத்தால் எனக்கு தெரியல. அது வைஜி மகேந்திரனோ இல்ல இல்ல, விவேக் ராமசாமி தான் அவருடைய நேற்று நான் அந்த கேள்விக்கு எழுதி வச்சுட்டு அதை வெட்டி போட்டு விவேக் ராமசாமி ராமரை போடாம விட்டுட்டேன். திரும்ப நான் வேற பில்கேட்ஸுக்கு போட்டேன். ராமசாமியா வி.கே. ராமசாமி என்றுதானே சொல்றது. ராமசாமியோ வி.கே. ராமசாமி செத்து போயிட்டாங்க. அவன் இருக்கிறான் செத்து போடானது எனக்கு தெரியா. நான் அதை சொல்றேன். விவேக் செத்துட்டாங்க. விவேக் ராமசாமி தான் அவருடைய பெயர். ராமசாமியா மற்ற வி.கே. ராமசாமியை சொன்னீங்க. நான் அவரை இதண்ட இல்லை, அவரோட பேர் தெரியும். அந்த மற்ற இன்னொரு ஆள் வரும், எனக்கு அது அந்த பேர் தெரியாது. ஓகே, வி.கே. ராமசாமி அவர் என்ன பிடிக்குமோ அவரைத்தான் அவர் நல்ல நடிகர். அது விவேக் ராமசாமி என்ற அவரையும் இப்ப துளசி என்று வந்திருக்கிற அவையும் நியமனம் செய்திருக்கார். அது நேற்றைய தினம் இரவு இதில் வந்திருக்கு. எலான் மஸ்கையும் திறனாய்வு துறைக்காக அவர்களை இதண்டிருக்கிறார்கள். ஆமா, மிக மிக சிறப்பு. பாத்தீங்களே அந்த கேள்விக்கான இது இப்ப உங்களை கொண்டே எடுத்தாக்கித்தானே. நான் கேள்வி கேட்கப்பட இல்லாம வந்தது. சரி, நேரம் போயிட்டுதே. நீ அடுத்த கேள்வி இல்லை. வாரக்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைக்கும் மற்ற கல்வியை தருகிறேன். இன்று நன்றி சிறப்பித்த அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை எனக்கு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி மோகனுக்கும் இன்று எனக்கு ஓடியந்து உதவி தந்த நிரோஷனுக்கும் நன்றியை தெரிவித்து, அதிபர் அவர்களுக்கு கலந்தந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் இணைந்து சிறப்பிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் இணைந்து கொள்வோம். கொஞ்சம் மெமோரி பவரை கொஞ்சம் பலப்படுத்திக் கொள்வோம். நாங்கள் இங்கே மிக சிறப்பு. நன்றி வணக்கம். ரெண்டு கேள்வியை நான் அடுத்த வாரத்துக்கு திருத்தத்தில் போட்டுவோம். இல்ல இது அந்த மெமரி அது நல்லா இருக்கு. 2 பேரை செய்யறதும் இதுவும் நல்லா இருந்தது. அது எங்க ஞாபகம் சக்தி பாருங்க. இவ்வளவு சொல்லி 2 பேராலே முடியாது, இவ்வளவு பேராலே முடியாது போச்சு. இல்ல அது இது ஆறுதலா சொல்லக்கூடாது. சொன்னா அது கடவுளுக்கு தான் சொல்லணும். மெமரின்றது அதுதான். எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கோமா அவ்வளவு சொல்லலாம். அதே இதை எனக்கு கேட்டா கூட நானே சொல்ல மாட்டேன் தானே. எனக்கும் கஷ்டம் தான். நான் அந்த கொப்பியில வச்சுக்கிற வழியா இப்ப இதுல அந்த இளையவர்கள் செய்வார்கள். நான் கடைக்கு போய் பால் வாங்கி, இன்னொரு சொல்லுவாரு புத்தகம் வாங்கி, இன்னொரு சொல்ல பழம் வாங்கி, அதான் அந்த கடை 2 பேருக்குள்ள இந்த ஞாபகம் பவர். அதான் நல்ல நல்ல இதா வரும். சரி, 12 மணி ஆகுது. மீண்டும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, இன்றைக்கு உங்களது இரவு நிகழ்ச்சி இருக்குதானே, நன்றி கொள்வோம். இரவும் இருக்குது. இப்ப 1 மணிக்கு அரசியல் இருக்குது. வாங்க எல்லாரும் கலந்து கட்டி பேசுங்க. இல்ல நான் இறங்கிடுவேன் தானே, வந்துதான் கேட்க முடியும். பாப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் வாணி. நன்றி வணக்கம். நரோக்கு வருகின்றது கேள்வி கணையால் தொகுப்பட செல்வி தியானந்தன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம்.